ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 9ஆம் வகுப்பு புத்தகத்தில் கொடுத்துருக்கிற முக்கியமான சுற்றுச்சூழல் சட்டங்களை பார்க்க போகிறோம். இது எக்ஸாம்ஸில் அடிக்கடி கேட்குறாங்க. வாங்க இந்த சட்டங்களை பார்க்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம மேலேருந்து படிக்க தேவையில்லை, கீழேருந்து படிச்சுட்டு போவோம். ஓகேங்களா? காலவரிசைப்படி கரெக்டாக வரும். அப்படி படிச்சோன்னா வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் 1972. நம்ம கான்ஸ்டியூஷன் எடுத்துக்கிட்டோன்னா அடிப்படை கடமைகளை 51 ஏஜி. ஓகேங்களா? இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஏரிகள், காடுகள், ஆறுகள், இந்த மாதிரி வன உயிர்களையும் வனவிலங்குகளையும் பாதுகாக்கணும் அப்படின்றது ஒவ்வொரு இந்திய குடிமகனோட கடமை அப்படின்னு எந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருப்பாங்க? 51 ஏஜி. ஓகேங்களா? 51 ஏஜியில் சொல்லியிருப்பாங்க. இது சார்ந்த சட்டங்கள் என்னென்ன இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சட்டம் பாருங்கள், வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் 1972. என்ன சொல்கிறாங்க? காட்டு விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு பாதுகாப்பு வழங்குகிறது. 1972 வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்ததான் நீர் பாதுகாப்பு மற்றும் மாசுபடுத்துதல் தடுப்பு சட்டம். வனவிலங்கு சட்டம் 72. நீருக்காக போடப்பட்ட சட்டம் 1974. அனைத்து வகையான ஆறுகள், ஏரிகள், குளங்களை மீட்டு பராமரித்தல். நீருக்காக நீர் பாதுகாப்பு சட்டம் 1974. அடுத்ததாக பாருங்கள், வன பாதுகாப்பு சட்டம் 1980. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம்னா 1972. ஓகேங்களா? வன பாதுகாப்பு சட்டம்னு கேட்டால் 1980. அடுத்ததாக பாருங்கள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம். சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக போடப்பட்ட சட்டம் 1986. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. பல்லுயிர்மை பாதுகாப்பு சட்டம் 2002. இதுனா பல்லுயிர்மைகளை பாதுகாத்தல். அடுத்ததாக பாருங்கள், தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் 2010. தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் 2010 சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, காடுகள் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது. முக்கியமாக இதோட ஆண்டுகள் தான் நிறைய எக்ஸாம்ஸில் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. வனவிலங்கு சட்டம் 1972. நீர் பாதுகாப்பு சட்டம் 1972. வன பாதுகாப்பு சட்டம்னு கேட்டால் அல்லது வன சட்டம் அப்படின்னு கேட்டால் 1980. வனவிலங்கு சட்டம்னு கேட்டால் வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம்னு கேட்டால் 72. வன சட்டம் அல்லது வன பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு கேட்டால் 80. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் அல்லது சுற்றுச்சூழல் சட்டம் அப்படின்னு கேட்கலாம் 86. பல்லுரிமை பாதுகாப்பு சட்டம் 2002. பசுமை தீர்ப்பாய சட்டம் 2010. இல்லை, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த வருடங்கள் ரொம்ப 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 முக்கியம். அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.